இப்படி பாண்டுவனுடைய உற்பத்தி, திருதராஷ்டிர உற்பத்தி, விதுரோத்பத்தி எல்லாம் சொன்னாள். பாண்டு ராஜ்யம் ஆண்டு வந்தாள். திருதராஷ்டிரன் கண் இல்லாதவன், அதனால அவன் ராஜ்யம் ஆடல. பாண்டு ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட போனாள். போன இடத்துல கிந்த மட்டும் ஒரு ரிஷி, அவருக்கு என்ன தோணிட்டு பாருங்க, நாம் இப்படி பிராமணனா இருந்தா ஏகாதசி, துவாதசி, அமாவாசை நிர்பந்தங்கள்லாம் இருக்கு. மிருகமா இருந்தா ஒரு நிர்பந்தம் இல்லை, நாம் எல்லா போகத்தையும் எப்பவும் அனுபவிக்கலாம்னு அவரு பத்னியும் மான ஆகி போகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தார். இவர் பானத்தால் போய் அடிச்சு விட்டார். மான் நினைச்சுட்டு பாண்டு உடனே அவர் சபிச்சு விட்டார். நீ இனிமே பத்னியோட சம்பர்க்கம் பண்ணா அவன் மண்டை அடிச்சு போயிடணும். உடனே ஆத்துக்கு போய் அண்ணாவை நமஸ்காரம் பண்ணி, நான் காட்டுக்கு தபசுக்கு போறேன், பத்னி இனிமே நான் காமத்தால் ரமிச்சேன்னா மண்டை அடிச்சு போடுமா, நான் ஆத்மஹத்தி பண்ணிக்கலே, நான் காட்டுல போய் தபசு பண்ணி ஜென்மாவை கரையேற்றிக்கிறேன், பிராமண சாபம் வந்துருக்குன்னு பரப்புக்காள். பிராமண சாபம்னா பயப்படுவாள் மகான்கள். ராஜா பாகவதம் கேட்டுட்டே வந்தாள். பரிசுத்து ராஜன்னு சந்தோஷமா இருக்கா, மனசு தவிக்காம இருக்கான்னாள். ஆனந்த சமுத்திரத்துல மூழ்கி இருக்கேன், ஆனா மனசு தப்பிக்கலையான்னு காட்டாலே ஒரே ஒரு தாபம் இருக்குன்னாள் ராஜா. பிரம்மனிஷ்டாள்கிட்ட பொய் சொல்லப்படாதோ இல்லையா, நிஜத்தை சொல்றேன் நாள் என்னாள். நமே சவராயந்தி பிரம்மன்னனசனாதமி, ஞானசனத்தினாலே ஆகாரமின்மையினாலே என் பிராணம் துடிக்கல்லே, என் மனசு துடிக்கல்லே, ஒரே ஒரு துடிப்பு இருக்குன்னாள். பிபதோச்சுத பீயூரம் அந்யத்ர குபிதாத்விஜாது, நிரபராதியான ஒரு பிராமணனுடைய சாபம் என் குடும்பத்துக்கு வந்தது, அத குழந்தைகளுக்கு நான் முதலா வச்சுட்டு போறேனேன்னு அழுதாள். ராஜா என்ன பிராமண பக்தி இருந்திருக்கு பாருங்க ராஜாக்களுக்கு. பிபதோச்சுத பீயூஷம், கோபால சரித்திர அமிர்தத்தை உங்ககிட்ட பானம் பண்றேன், எனக்கு அதனால ஒரு துடிப்பு இல்லை, பிராமண சாபத்தை என் குழந்தைகளுக்கு நான் முதலா வச்சுட்டு போறேனே. பிபதோச்சுத பீயூஷம் அந்யத்ர குபிதாத்விஜாது. சுவாமி சொன்னாள், விப்ரம் கிருதாக சமதினாள். தப்பு பண்ணினான் வேத வித்து, ஆனாலும் மன்னிச்சு விடுவார். அந்த தாபம் குடும்பத்துக்கு வேண்டாம் இருந்தார். நம் குழந்தைகளை பத்தி சொல்ற போது பிராமண சாபம் வேண்டாம் குடும்பத்துக்கு இருந்தார். ஆடு கடிச்ச செடியும் பிராமணம் சாபம் வந்த குடும்பமும் உருப்புறதில்லை. ஆடு வா வச்சுன்னு வச்சுக்கோ ஒரு செடியை, அப்புறம் நீங்க என்ன எருப்படுவோ ஜலம் விடுவோ பைப் போவீங்களோ அது அப்படியே உள்ளவா போய் காஞ்சி போயிடும், எல்லாத்தையும் வாங்கிட்டு போகும்னே. அது மாதிரி தான் பிரம்மசாபம் வந்த குடும்பமும் அதை பயப்படுவாள் மகான்கள்லாம். அதுக்குடைய அனுகிரகம் வேணும் வேணும்னு எதிர்பார்ப்பாள். உடனே என்ன பண்ணினா, காட்டுக்கு போறேன்னதே பத்திரிகளும் கூட வருவேன் நாள். திருதராஷ்டிரன் அழுதா, என்ன கண் தெரியாத பிராதா விட்டுட்டு போறேன், நான் என்ன பண்ணுவேன் நாள். அப்பதான் பீஷ்மரை கூப்பிட்டு, எங்க அண்ணாவையோ உங்களுடைய குழந்தைகளையோ யாராவது இழுத்து யுத்தம் பண்ணினா நீங்க யுத்தம் பண்ணி ஒத்தாசை பண்ணோம்னா, அப்ப கையெழுத்து போட்ட நிர்பந்தத்தால்தான் பாண்டவாளுடைய கட்சிக்கு வர முடியல பீஷ்மர். பாண்டவாள் பிறப்பதற்கு முன்னாடியே எழுதி கொடுத்த முச்சரிக்கையா போயிட்டு, அதனால இல்லவனா பீஷ்மர் இந்த தரப்புக்கு வந்திருக்கலாம், வர முடியல. அப்படி எழுதி கொடுத்தார் பாண்டு வச்சிருந்து. இந்த நிர்பந்தம் உன்னால்தான் வந்தேன். பத்னியிடம் கூட வருவேன்னு மாதிரின்னு குந்தின்னு ரெண்டு பேர்கள், குந்தி மூத்தாள் மாதிரி அடையாள். கூட வருவேன்னாள், நீ வரப்படாதுன்னு சொல்லி பார்த்தா காக்கல. ரெண்டு பத்னிகளோட காட்டுக்கு தபசுக்கு போயிட்டார். இமாச்சலத்துல போய் சதசங்காஷ்டமம்னு ஒரு ஆசிரமம், சொர்க்கத்துக்கு போற வழி, அந்த இடத்துல ஏறி மேல தபசு பத்னிகளோட நாம சங்கீர்த்தனம் பண்றது, சாதுக்களை நமஸ்காரம் பண்றது, பூஜை பண்றது, இப்படி இருந்துட்டு இருந்தார். ஸ்நானம் பண்றது, திருஷவணம் இப்படி இருந்தாள். தத்ராபி தபசி ஸ்ரேஷ்டே வர்த்தமானஸ்தவீயவானே அமாவாஸ்யாஞ்ச சகிதா ராஜா தபசு பண்ணிட்டு இருந்தாள். அங்க அமாவாசை அன்னைக்கு பித்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணி சாதுக்களை பூஜிச்சாள்.